கிரேட் 10 சிலபஸ்ல நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வங்கி கணக்கு நாங்க எப்படி தயாரிச்சோம், அதே பிறகு பேங்க்ல இருந்து எப்படி ஒரு வங்கி கூற்று வந்துச்சு, இந்த வங்கி கூற்றுல இருக்கக்கூடிய மீதிகள் இருந்தது, வங்கியால் அனுப்பின மீதி, அந்த இந்த வங்கி மீதிக்கும் அதே மாதிரி நீங்க செஞ்ச வங்கி கணக்குட மீதிக்கும் இடையில நீங்க மேல செய்திருப்பீங்க வங்கி கணக்கு. சோ இந்த வங்கி கணக்கு இந்த மீதி இறுதி மீதிக்கும் இடையில சில டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துனாங்க போன கிளாஸ்ல. அப்ப அந்த டிஃபரன்ட் வர்றதுக்கான காரணங்களும் என்ன செஞ்சோம், நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம். சோ சமரியா சொன்னோம்னு சொன்னா, காசோலை வழங்கப்பட்டதாயிடும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, காசோலையை கொடுக்குறீங்க. காசோலையை கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க, வங்கி கணக்குல செலவு வச்சிருப்பீங்க, சரிதானே? ஆனா இதுவரையிலும் வங்கியில் சமர்ப்பிக்கல. இப்ப நீங்க கொடுத்த காசோலைய இன்னும் வங்கியில நீங்க கொடுத்த நபர் சமர்ப்பிக்கலண்டா, வங்கி அதை என்ன செஞ்சிருக்காரு, அத கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பதிஞ்சிருக்காரு. என்ன, கொடுத்துட்டேன்னு சொல்லி பதிஞ்சிருக்காரு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, வைப்பிலிடப்படாதாயினும், அதாவது நீங்க ஆஹ் வைப்பிலிடப்பட்டதாயினும், சரியா, நீங்க வைப்புல விட்டுருக்கிறீங்க, ஆனா என்ன செய்யல, வங்கி சில பல காரணங்களால அதை எக்ஸெப்ட் பண்ணல. இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, வங்கி கணக்குல வரவு வச்சிருப்பீங்க, ஆனா வங்கி என்ன செஞ்சிருக்காரு, அதை ஏற்றுக்கொண்டதாக அதுல கணக்குல செலவு வச்சிருக்காது. அதனாலையும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, நேரடியான வைப்புகள், உங்களுடைய கடன் பட்டோர்கள் என்ன செய்வாங்க, நேரடியாக வைப்புகள் செய்திருக்கலாம். சோ அப்படியான சந்தர்ப்பத்துல என்ன செய்யும், வங்கி உங்களுக்கு பெற்றுக்கொண்டதாக செலவு வச்சிருக்கும், ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்களோட கணக்குல வரவு வச்சிருக்க மாட்டீங்க. அதனால டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி நிலையியல் கட்டளைகள், அதாவது நான் சொல்லி இருந்த நிலையியல் கட்டளைகள் சொன்னா, அன்றாடம் மாதா மாதம் நடக்கக்கூடிய அந்த செலவுகளை நீங்க தானாகவே செலுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்யறது, நாங்க பேங்கு கட்டளை ஒன்று பிறப்பிச்சு வச்சிருப்போம்டா, அதான் ஸ்டேண்டர்ட் ஆர்டராக இருக்கும் நிலையியல் கட்டளை. ஸோ அந்த நிலையியல் கட்டளை டிரெக்டாக அங்க கொடுப்பனவு நடக்கும். ஆகவே வங்கியில என்ன செஞ்சிருவாங்க, அந்த வங்கியால செய்யப்படுகின்ற கணக்கில், நடைமுறை கணக்குல அவன் செஞ்சு முடிச்சிருவான். ஆனா நாங்க என்ன செஞ்சிருப்போம், செஞ்சிருக்க மாட்டோம், செலவு வச்சிருக்க மாட்டோம். அதனாலையும் வரும். அதே மாதிரி வங்கி கட்டணங்கள் அறவீடுகள் எல்லாம் இருக்கும், அதை வங்கி அறவிட்டு கொள்ளும். அதை என்ன செஞ்சிருப்பான், அவனோட கணக்குல வரவு வச்சிருப்பான், நாங்க செலவு வச்சிருக்க மாட்டோம். அதனாலையும் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம். சோ இதை நான் என்ன செய்ய சொன்னேன், சமரைஸ் பண்ணி எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். சரியா பிள்ளைகள்? இதன் அடிப்படையில நாங்க உதாரண ரீதியாக நாங்க அணுக போறோம். சரியா? ராணி வணிகத்தின் 2025 ஜூலை மாதத்திற்கான வங்கி கணக்கு, வங்கி கூற்று என்பன பின்வருமாறு தரப்பட்டிருக்கு. சரியானே? நீங்க செஞ்ச வங்கி கணக்கும் அதே மாதிரி வங்கியால் அனுப்பப்பட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தந்து இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த இருக்கிற முதலாவது பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்களன்னு சொன்னா, நீங்க செஞ்ச வங்கி கணக்கு. அதே மாதிரி ரெண்டாவதுல இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, பேங்கால் அனுப்பின பேங்க் ஸ்டேட்மெண்ட். சரியா? இது ரெண்டும் இருக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மீதி சரியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மீதி பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கால வரவு மீதி நீங்க பார்க்கக்குள்ள நீங்க செஞ்ச கணக்கின்படி 31,000 வந்திருக்கு. ஆனா வங்கி செய்ததின் அடிப்படையில் எவ்வளவு வந்திருக்குது, வெறுமனே 23,000 தான் வந்திருக்கு. அப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னது, சரி. இப்ப நீங்க தான் என்னமோ என்ன செஞ்சிருக்கிறீங்க, பிளவுண்டு விட்டிருக்கிறீங்க. அப்ப இந்த பிளவுண்டு விட்டிருக்கிறீங்கடா, என்ன அடிப்படையிலான பிழைகள் நடந்திருக்குது, இந்த 31,000 23,000, சோ கிட்டத்தட்ட எவ்வளவு, 7,000 டிஃபரண்ட் ஒன்று இருக்குன்னு, சாரி 8,000 டிஃபரண்ட் ஒன்று இருக்குது. ஆகவே அந்த 8,000 டிஃபரண்ட் ஒன்று வாரத்துக்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, இந்த கணக்கு ரெண்டையும் நாங்க ஒப்பிடணும். எப்படி ஒப்பிட போறோம்னு பாருங்க பிள்ளைகள். இந்தா இருக்குது. சோ இரண்டையும் நாங்க ஒப்பிட போறோம். ரெண்டையும் நாங்க ஒப்பிடக்குள்ள என்ன செய்யணும்டா பிள்ளைகள், நாங்க நாங்க செஞ்ச இந்த வங்கி கணக்கினுடைய வரவு பக்கத்தை என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வங்கியால் அனுப்பின இந்த வங்கி கூற்றனுடைய செலவு பக்கத்தோட என்ன செய்யணும், நாங்க ஒப்பீடு செய்ய வேணும். ஒப்பீடு செய்ய வேணும். ஒப்பீடு செய்யக்குள்ள எங்களுக்கு என்ன வழங்கும், இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழங்கும். சரியா? ரைட். முதலாவது பார்க்க போறோம். முதலாவது பார்ப்போம். முதலாவது இந்த நாங்க சமர்ப்பிக்கப்படாத காசோலை, அதாவது சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்னன்னு பார்த்தோம், நாங்க கொடுத்திருப்போம், வங்கியில இன்னும் சமர்ப்பிச்சிருக்க மாட்டாங்க.
அது சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அதே மாதிரி நாங்க வைப்பிலிட்டு இருப்போம், ஆனா இன்னும் பேங்க் என்ன செஞ்சிருக்காது, பேங்க் இன்னும் வசூலிக்கல அப்படின்ற அடிப்படையில நாங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். சரியா பிள்ளை? ரைட். அது முதலாவது விஷயம். இப்ப இங்க பாருங்க, நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க, நீங்க வரவுல வச்சது எல்லாம் வைப்புகளாக இருக்கலாம். நீங்க வரவுல வச்சதெல்லாம் வைப்புகளாக இருக்கலாம். அந்த வைப்புகள் எல்லாமே இந்த வங்கி கூற்றுல செலவுல இருக்கும், செலவுல இருக்கணும். அப்ப என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்களா, முதலாவது பார்த்து 15,000 அது ஆரம்ப மீதி. 15,000ங்கிறது ஆரம்ப மீதி. அந்த 15,000 என்ன, இங்கேயும் ஆரம்ப மீதி 15,000 போன மாசம் வந்த இந்த மாசத்துக்கு வந்தது, இங்கேயும் 15,000 இருக்கு. அது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது நாங்க எனக்கு எடுத்திருப்போம் பிள்ளையா வந்திருந்தார். இப்ப என்னடா போகுதுன்னு சொன்னா, காசாக நீங்க வைப்பு செஞ்சிருக்கிறீங்க, ஆகவே வரவுல வந்திருக்கும். அதே மாதிரி வங்கி என்ன செஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு பொறுப்பு. ஏன், அவன் திருப்பி தரணுங்கிறதுனால செலவு வச்சிருக்கான். அதே மாதிரி 12,000 காசு வைப்பு நடந்திருக்குது. அதே மாதிரி இங்கேயும் என்ன 12,000 அவனும் வச்சிருக்கான். அதே மாதிரி காசோலை வைப்பு நீங்க 5,000 வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி இவனும் என்ன செஞ்சிருக்கான், 5,000 வச்சிருக்கிறான். அதே மாதிரி காசு வைப்பு நீங்க 7,000 வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி இவனும் என்ன செஞ்சிருக்கிறான், 7,000 வச்சிருக்கிறான். அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு காசு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வைப்புல இட்டத மாதிரி வசூலிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. 14,000 வசூலிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆனா இங்க செலவுல 14,000 இல்ல. அப்ப இந்த 14,000 என்ன, வசூலிக்கப்படாத காசோலை. இன்னும் என்ன செய்யல, வசூலிக்க இல்ல. அப்ப இந்த 58ஆம் இலக்க காசோலை எங்களுக்கு தெரியணும், வசூலிக்கப்படாத காசோலை. ஏன், நீங்க வசூலிச்சதாக என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க பெற்றுக்கொண்டதாக பதிஞ்சிருக்கிறீங்க. ஆனா அவன் செலவு பக்கத்துல பதியல. ஏன், அவன் இன்னும் வசூலிக்கல, இன்னும் அவன் வசூலிக்கல. அப்ப அதனால அவன் இதுல பதியல. And also இந்த 14,000 இருக்கிற மாதிரிக்கு இந்த பக்கம், இந்த பக்கம் என்னது, வங்கி கூற்றினுடைய செலவு பக்கம் ஒரு 11,000 உண்டு இருக்குது. அது என்ன இல்ல, நீங்க செஞ்ச கணக்குல இல்ல. அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு தெரியாம உங்களை வங்கியில ஒரு நேரடியாக ஒரு வைப்பொண்டு வந்திருக்குது, ஒரு காசு வைப்பொண்டு வந்திருக்குது டிரெக்டாக. பட் அது உங்களுக்கு தெரியல. விளங்குதா? அப்ப நீங்க நெல்லாக இவடத்து ஒரு பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணணும். என்னண்டா பிள்ளைகள், ரைட்? முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, வங்கி கணக்கில் இருக்கு, எதுல இல்ல, வங்கி கூற்றில் இல்லை அப்படின்னு சொன்னா அது என்னவாம், வசூலிக்கப்படாத காசோலை. சரியா? வங்கி கணக்குல இருக்கு, நீங்க வங்கி கணக்குல பதிஞ்சிருக்கிறீங்க. ஆனா வங்கி என்ன இல்ல, இன்னும் வசூலிக்கல. ஆகவே இது என்னது, வசூலிக்கப்படாத காசோலை. சரியா? இது முதலாவது பாயிண்ட் நோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, இந்த வங்கி கூற்றுல இருக்கு. அப்ப எழுதுங்க, வங்கி கூற்றில் இருக்கு. எதுல இல்ல, நீங்க செஞ்ச வங்கி கணக்கில் இல்லைன்னா அது என்னது, நேரடி வைப்பு. நேரடி வைப்பு, நேரடி வைப்பு. இந்த பாயிண்ட் ரெண்டும் நீங்க நோட் பண்ணி வைங்க. ஆகும், இது ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் டூ திங்ஸ். இதை வச்சுட்டு நான் கணக்கு செய்ய போல எப்படி செய்வோம்னு பார்ப்போம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க செஞ்ச வங்கி கணக்குல இருக்கு, ஆனா
வங்கியால் அனுப்பின வங்கி கூற்றுல இல்லண்டா அது என்ன செய்யலையாம், வசூலிக்கப்படாத காசோலையாம். அதுவே நீங்க செய்த வங்கி கணக்குல வங்கி கணக்குல சாரி வங்கி கூற்றுல வங்கி அனுப்பின வங்கி கூற்றுல இருக்காம், நீங்க செஞ்ச வங்கி கணக்குல இல்ல அப்படின்னா என்னது, நேரடி வைப்பு. சரியா, ரைட். இது ரெண்டும் ஓகே. இப்ப நாங்க மத்த பக்கம் ரெண்டையும் ஒப்பிட போறோம். அது என்ன பக்கம்னு சொன்னா அது என்ன பக்கம்னு சொன்னா இந்த ஆஹ், நீங்க செஞ்ச வங்கி கணக்குட செலவு பக்கத்தை வங்கி கூற்றனுடைய வரவு பக்கத்தோட ஒப்பிட போறோம். சரியா, அப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா, இந்த 10,000 இருக்கு, இந்த 10,000 இருக்கு, இந்த 4,000 இருக்குது, இந்த 4,000 இருக்குது, இங்க 16,000 இருக்குது. இது 31,000 இறுதி மீதி. சரியா, அந்த 31,000 இல்ல. சரி, அது இறுதியா கொண்டு வந்த மீதி, அதை பாக்குறது இல்லையா. சரியா, இங்க பதிவு செஞ்ச விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப இங்க 16,000 இருக்குது, ஆனா இங்க என்ன 16,000 இல்ல. அப்ப நீங்க சமர்ப்பிச்சிட்டீங்க, நீங்க ஆறோ ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க சமர்ப்பிச்சிட்டீங்க. ஆனா என்ன செய்யல, என்ன அவரு வங்கிக்கிட்டு போய்கிட்டு சமர்ப்பிக்கல. அப்ப வங்கியால அந்த 16,000 கொடுக்கப்படல. அப்ப இங்க நீங்க நல்லா யோசிக்கணும் பிள்ளைகள். நீங்க செஞ்ச வங்கி கணக்குல இருக்குது, ஆனா வங்கியால் அனுப்பின வங்கி கூற்றுல அவன் இன்னும் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கலண்டா அது என்னது, வங்கியால சமர்ப்பிக்கப்படாத காசோலை. வங்கியால சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அதே மாதிரிக்கு அடுத்ததாக பாத்தீங்களா, நீங்க இங்கல பக்கம் வந்தீங்கடா, இங்கல பக்கம் ஃபுல்லா பார்த்து முடிஞ்சே. ஆகவே நாங்க இங்க வங்கி கூற்றுக்கு வந்தோம்டா, இவரும் ஓகே இவரும் ஓகே இவரும் ஓகே இவரும் ஓகே, இவரும் சம்பந்தமா பார்த்துட்டோம். இவர் ரெண்டு இருக்கு, அதாவது நிலையியல் கட்டளையும் வங்கி கட்டணமும் இருக்குது. ஆனா எங்க இல்ல, எங்களுடைய வங்கி கணக்குல இல்ல, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. பட் இவர் கொடுத்துட்டார், வங்கி கொடுத்துட்டார். அப்ப எங்களுக்கு தெரியாண்டா ஏதோ ஒரு செலவு ஒன்றை செஞ்சிருக்க. என்ன செலவு, ஒண்ணு நிலையியல் கட்டளை, நாங்க மேல பார்த்தோமே, அது என்னது, பங்கு கடனுக்கான தவணை கட்டணம் கொடுத்திருக்கிறார். சரியா, அந்த செலவை செஞ்சிருக்கார். அதே மாதிரி வங்கி கட்டணம் ஒன்று அறிவிடப்பட்டிருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது பேங்கே ஒட்டோவா செய்து கொள்ளும். ஆகவே இது என்னது, இதெல்லாம் செலவுகள். ஆகவே எங்களுடைய கணக்குல நாங்க செலவு வைக்கல, வங்கி அனுப்பின வங்கி கூற்றுல வரவு வச்சிருக்கான், அவன் கொடுத்திருக்கானுண்டா ஏதோ ஒரு செலவு ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க விளங்கி கொள்ள வேணும். அப்ப அதுக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. இப்போ என்ன எழுதுவீங்க, பாயிண்ட் வங்கி கணக்கில் செலவில் முதல் எழுதினத்தை மாத்திக் கொள்ளுங்களா, அதுல நான் எழுதல. சோ இதுல நான் திருப்பி எழுதி கொள்றேன். வங்கி கணக்கில் வரவிலா, வரவில் இருக்கு, இப்படி எழுதுங்க, வரவில இருக்குது, வரவுல இருக்குது. ஆனா என்ன இல்ல, வங்கி கூற்றில் செலவில் இல்லை. செலவில இல்லைண்டா நாங்க என்னன்னு பார்த்திருக்கிறோம், அது வசூலிக்கப்படாத காசோலை. சரியா, அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன், இப்ப மாறி மாறி யோசிக்க போறோம். மாறி எப்படி யோசிக்க போறோம், வங்கி கணக்கில் வரவில இல்ல, வரவுல இல்ல, ஆனா என்ன வங்கி கூற்றில செலவில் இருக்கு, இருக்குண்டா என்னதுன்னு பார்த்தோம், நேரடி வைப்பு. முதல் பார்த்தது என்ன, பதில வரவு செலவுன்னு நான் போடல. இப்ப அடுத்தது மூணாவது, இப்ப என்ன பார்த்தோம், வங்கி கணக்குல வரவுல என்ன செய்யுதான், வரவுல இருக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க
கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி பதிஞ்சிருக்கீங்க, சமர்ப்பிச்சிட்டீங்க. ஆனா என்ன, வங்கி கூற்றுல வரவுல இல்ல, இது செலவா, செலவில். வங்கி கூற்றுல வரவில இல்லண்டா, அதை என்னன்னு பார்த்திருக்கிறோம், சமர்ப்பிக்கப்படாத காசோலை, சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அடுத்தது நாங்க எழுத போறோம், வங்கி கணக்குல என்னது, நீங்க செஞ்ச வங்கி கணக்குல செலவுல இல்ல, அதே மாதிரி வங்கியால் அனுப்பின வங்கி கூற்றுல வரவுல இருக்கு. இருக்குன்னா என்னது, அது செலவு, நிலையல் கட்டளை, நிலையல் கட்டளை அல்லது என்னது, செலவுகள், ஏதாவது செலவுகளாக இருக்கு. சரியா, இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எகைன் சொல்றேன் பாருங்க பிள்ளைகள், வங்கி கணக்குல, அதாவது நீங்க செஞ்ச வங்கி கணக்குல வரவுல இருக்கு, நீங்க பெற்று கொண்டுட்டீங்கன்னு சொல்லி பதிஞ்சிருக்கீங்க. சரியா, நீங்க வசூலித்து கொண்டதாக பதிஞ்சிருக்கிறீங்க. ஆனா வங்கி கூற்றுல செலவுல இல்ல, வங்கி இன்னும் வசூலிக்கலண்டா, நீங்க கொடுத்த, சாரி, உங்களுக்கு வந்ததை இன்னும் வசூலிக்கலன்னு சொன்னா அது வசூலிக்கப்படாத காசோலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அல்லது மாற்றப்படாத காசோலைன்னு சொல்லுவோம். சரியா, சரி சரி, அது சமர்ப்பிக்கப்படாத காசோலை. இது நீங்க வசூலிக்கப்படாததுன்னு எடுங்க. சரியா, வசூலிக்கப்படாத காசோலை. அடுத்தது பாருங்க, உங்களுடைய வங்கி கணக்குல, நீங்க செஞ்ச வங்கி கணக்குல என்னது இல்ல, ஆனா வங்கியில என்ன செஞ்சிருக்கு, அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவரு பெற்றுக்கொண்டிருக்காரு, அவர கணக்குல செலவுல இருக்குண்டா அவருக்கு டிரெக்டா கிடைச்சிருக்கு, நேரடி வைப்பு கிடைச்சிருக்கு. சரியா, அதே மாதிரி நீங்க செஞ்ச வங்கி கணக்குல செலவுல என்ன இருக்குது. சரியா, நீங்க செஞ்ச வங்கி கணக்குல செலவுல இருக்குது, நீங்க கொடுத்துட்டேன்னு பதிஞ்சிருக்கிறீங்க, சமர்ப்பிச்சுட்டு பதிஞ்சிருக்கிறீங்க. ஆனா இன்னும் என்ன செய்யல, வங்கி சமர்ப்பிக்கல. சரியா, வங்கி கூற்றுல வரவுல இல்ல, அவன் இன்னும் கொடுக்கலண்டா அது சமர்ப்பிக்கப்படாத காசு. அதே மாதிரி வங்கி கணக்குல செலவுல இல்ல, அதாவது நீங்க கொடுத்துட்டீங்கன்னு பதியல, நீங்க செலவுண்டு பதியல, உங்களுக்கு தெரியாது நடந்தது. ஆனா வங்கி கூற்றுல என்னது, அவர் செலவு வச்சிருக்கார், அவர் கணக்குல வரவு வச்சிரு, செலவு என்ன செய்வாரு, உங்களுக்கு நடந்த செலவு எல்லாம் அவர் வரவுல வைப்பார். ஆகவே வரவுல இருக்குன்னா அது என்னது, நிலையல் கட்டளையா இருக்கலாம் அல்லது செலவுகளாக இருக்கலாம். சரியா, அந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வானா, வானா, வரவுல, வரவுல இருக்கு, வரவுல இருக்குண்டா என்ன, வசூலிக்கப்படல. வானா வானா, சரியா, வரவுல இருக்கு, வங்கி கணக்குல வரவுல இருக்கு, வசூலிக்கப்படல, அது எதுல இல்ல, வங்கி கூட்டுல இல்ல. வானா வானான்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா, மற்றது என்னது, ஒட்டோவாகவே என்னது, வங்கி கணக்குல செலவுல இருக்குது, ஆனா வங்கி கூற்றுல வரவுல இல்லைங்கிறதுனால சமர்ப்பிக்கப்படாது. எகெயின்ஸ்ட், சும்மா ஷோர்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. வானா வானா, வரவுல இருக்கு, ஆனா வங்கி கூற்றுல செலவுல இல்லைண்டா வசூலிக்கப்படாது. வானா வானா. சரியா, ரைட், இதான் கான்செப்ட், முதலாவது கான்செப்ட். மிச்ச நேரம் விளப்படுத்துறேன், ஏனென்றா இதை வச்சுதான் கணக்கு எல்லாமே போக போகிறது. ரைட், ஓகே, திஸ் இஸ் அ பாயிண்ட். இது அவரு வரைவிலக்கிற ரீதியா நிறைய விஷயங்கள் இதுல நாங்க அவர் சொல்லி இருப்பாரு. சோ அதைத்தான் நானும் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா, இப்ப என்னண்டா பிள்ளைகள், சரியா, இதுல அந்த விஷயத்தை டெபினேஷன் எல்லாம் நிறைய கொடுத்திருப்பாரு, இப்படி இப்படித்தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதைகளை பார்த்து கொள்ளலாம். சரியா, நான் சொன்னதை தான் அவரும் சொல்லி இருக்கிறார். சரியா, ஓகே. இப்ப பார்க்க போற விஷயம் என்னண்டா பிள்ளைகள், வங்கி கணக்கிணக்க கூற்று. இப்ப மீதிகள் ரெண்டும் சரி வரலத்தானே, அப்ப இந்த மீதிகளை நாங்க என்ன செய்யணும், சரியா வார மாதிரி இணக்கணும். எப்படி இணக்கணும்டா பிள்ளைகள், வங்கி கூற்றுல இருக்கிற விஷயம் என்னது, 23,000ங்கிறது என்னது, 23,000ங்கிறது சரி, நாங்க செஞ்சதான் பிள்ளை. ஏன்னா வங்கியில வர்ற ஸ்டேட்மெண்ட் பிள்ளையா ஆகாது, அவன் சரியா தான் செஞ்சிருப்பான் மெஷின்ல. நம்ம சில விஷயங்கள் எங்களுக்கு, பேங்க்ல நடந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாம இருக்கு, ஸ்டேட்மெண்ட் வந்தது பிறகுதான் இது இது நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும். ஆகவே எங்களுடைய இந்த
31,000 சொல்ற இந்த மீதிய நாங்க இந்த 23,000 மீதியாக என்ன செய்யணும், கொண்டு வந்து இணக்க வேணும், மாற்ற வேணும், மாற்ற வேணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க வங்கி கணக்கிணக்க கூற்றுதான் தயாரிக்க போறோம். அதாவது இந்த வங்கி கணக்குல வந்த இந்த மீதிய எங்கட வங்கி கணக்கு மீதியக்கு இணக்க போறோம், இணக்குகின்ற கூற்று. அப்ப இங்க பாருங்க, சோ இதுல டெபினிஷன் எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார். அதாவது பாருங்க, வங்கி வணிகத்தினுடைய வங்கி கணக்கு மீதிக்கும் வங்கி கூற்று மீதிக்கும் இடையில வேறுபாடு ஏற்பட சில காரணங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா? இவ்வாறான தவறுகள் காரணமாக வங்கி கணக்கில் உள்ள மீதியில வழுக்கல் ஏற்படுவது இயல்பு, பிளவாறது வளமை. எனவே அம்மீதியை திருத்த வேணும். அப்ப நாங்க செஞ்ச பிள்ளைய நாங்க திருத்தணுமா? அவ்வாறு திருத்தம் செய்யறதுதான் என்னது வங்கி கணக்கு மீதி சீராக்கம்னு சொல்லுவோம். அப்ப எங்களுடைய கணக்கை நாங்க என்ன செய்ய போறோம், முதலாவது திருத்தணும். எங்கட கணக்கை திருத்தி போட்டு நாங்க என்ன செய்யணும், அடுத்தபடியாக நாங்க இணக்கணும். அப்ப இங்க பாருங்க, மேற்படி உதாரணங்களை பின்வரும் காரணங்களுக்கான பெருமானங்கள் வங்கி கூற்றுல என்ன செய்யும், அதாவது நாங்க செஞ்ச வங்கி கூற்று இருக்குத்தானே, வங்கி கணக்கு இருக்குத்தானே, அதுல நாங்க சீராக்கம் செய்யணும். என்னென்ன சீராக்கம் செய்ய போறோம்? ஒன்று, நாங்க நேரடி வைப்பு நடந்திருக்கும் தானே, அது எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தானே தெரியும் நேரடியாக ஒரு வைப்பு ஒண்ணு நடந்திருக்குண்டு. அப்ப அதன் அடிப்படையில எனக்கு நேரடி வைப்பை நான் என்ன செய்யணும், நான் பதிய வேண்டி இருக்கு. அதே மாதிரி நிலையல் கட்டளை, நிலையல் கட்டளை என்ன மாதம் மாதம் கொடுங்கன்னு சொன்னது கொடுத்திருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தானே தெரியும். அப்படி அதே மாதிரி வங்கியினால் அறவிடப்பட்ட சேவை கட்டணங்கள், அதுவும் ஸ்டேட்மெண்ட் வந்தது பிறகுதான் எனக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும், இந்த நேரடி வைப்புகள் என்னது, வைப்பு தானே, வைப்புகள் எல்லாம் பேங்க்ல போயிட்டு சேர்ந்துருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும், பேங்க்ல வந்துட்டு தானே, அப்ப எனக்கு வந்து சேர்ந்துட்டு தானே, அப்ப என்ன செய்யணும், எந்த வங்கி கணக்குல நான் வரவு வைக்கணும். அதே மாதிரி இது ரெண்டும் செலவுகள் தானே, அப்ப இந்த ரெண்டு செலவுகளையும் நான் என்ன செய்யணும், செலவு பக்கம் வைக்கணும். காசு வந்தா வரவு, காசு போன செலவு, நான் படிச்ச விஷயம். நாங்க செஞ்ச வங்கி கணக்குல என்ன செய்யணும், சீராக்கம் செய்யணும். அப்ப எப்படி சீராக்கம் செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நாங்க பிழையாக செஞ்ச இந்த மீதி இருக்குத்தானே, இந்த 31,000, இதை நாங்க 6ஆம் மீதியாக எடுக்கணும். இந்த மீதிகளை தான் நாங்க திருத்தோம். இதுல நாங்க செஞ்ச பிழைகளை திருத்தினா சரியானே, அதாவது நாங்க பிழையாக கழிச்ச விஷயத்த கூட்டி விட்டு போட்டு பதியாத விஷயத்த பதிஞ்சு விட்டா சரியானே. ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள், அதைத்தான் நீங்க செய்ய போறாரு. சரியா? இங்க பாருங்க, பேர் என்னண்டா வங்கி கணக்கு சீராக்கப்பட்டது அல்லது சீராக்கிய வங்கி கணக்கு. என்னதான் சீராக்கிய வங்கி கணக்கு அல்லது வங்கி கணக்கு சீராக்கப்பட்டது. வந்துட்டு நாங்க என்ன செய்வோம், ஒரு டி ஃபார்ம் ஒன்று போடுவோம். கூடிய யோசிக்காதீங்க, டி ஃபார்ம் ஒன்று போடுவோம். டி ஃபார்ம் போட்டுட்டு என்ன செய்வோம், நாங்க பிள்ளையாக செஞ்ச அந்த மீதி இருக்கு தானே, அதை ஸ்டார்டிங்ல போடுவோம். இந்த இருக்கு ஆரம்ப டேட்டோட போடுறோம். சரியா? 2025 7ஆம் மாதம் 1 மீதி கொண்டு வந்தது. சரியா? இன்னும் கொஞ்சம் பெருசாகி கொள்றோம், சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டி ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பிள்ளையான மீதிய 6ஆம் மீதியை கொண்டாந்து போடுறோம். போட்டதுக்கு பிறகு பிள்ளைகள் பாருங்க, நாம ஆல்ரெடி மேல சரியா சில விஷயங்களை பார்த்தோமா இல்லையா? என்ன விஷயம் பார்த்தோம், அதாவது இந்த சீராக்கிய வங்கி கணக்குல என்னென்ன வருமாம், ஒன்று நேரடியாக வைப்பு செஞ்சதும் நிலையியல் கட்டளையும் வங்கி கட்டணங்கள் அறவீடுகளும் தான் வருமா, வேற எதுவுமே வராது. அதுல நான் சொல்லி தந்திருக்கிற நேரடி வைப்புன்னு சொன்னா நாங்க காசை பெற்றிருப்போம். சரி, அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வங்கியால அவர் என்ன செஞ்சிருப்பாரு, நேரடியாக பெற்றிருப்பார், அவர் கணக்குல செலவுல இருக்கும், எங்கட பக்கத்துல வரவுல இருக்காது, எங்கட வங்கி கணக்குல வரவுல இருக்காது. அப்ப அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்டா, எங்கட கணக்குல வரவுல இல்ல. சரி, எங்கட கணக்குல வரவுல இல்ல, இவர கணக்குல என்ன இருக்குதுன்னு சொன்னா, இந்த 7ஆம் மாதம் 20ஆம் தேதி நீங்க எடுத்துக்கொண்ட இந்த 11,000 தான். சரியா? இவர கணக்குல நீங்க வசூலிச்சதா, அதாவது அவர் பெற்றுக்கொண்டதாக அவர செலவு மீதியில அவர் என்ன செஞ்சிருக்காரு, போட்டிருக்காரு, உங்களோட பேங்க் வந்துட்டு. ஆனா நீங்க என்ன செய்யல, உங்களுக்கு வந்துட்டு நீங்க பதியல. அப்ப அது என்னது, நேரடி வைப்பு. நேரடி வைப்பு, நேரடி வைப்பு என்ன செய்வீங்க, அந்த டேட்டை போட்டு பதிவீங்க. 7ஆம் மாதம் 18ஆம் தேதி நேரடி வைப்பு 11,000. சரியா?
18ஆம் தேதி நடந்திருக்கா? எஸ், இது 11 இருக்கிறது, இந்த இருக்கிறது. சரியா? 18ஆம் தேதிக்குரியது. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க. அடுத்தது நாங்க இங்க பார்ப்போம், இந்த கணக்குல பார்ப்போம். அதை எப்படி இந்த கணக்குல பாக்குறது? இவர பக்கம் செலவுல இல்ல. அப்ப ஏதோ செலவு ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது, நாங்க பதியல்ல. அப்ப என்னது, இவர் இங்க பதிஞ்சு தந்திருப்பார். அப்ப வங்கி கணக்குல செலவுல இல்ல, அதே மாதிரி வங்கி கூற்றுல வரவுல இருக்குண்டா ஏதோ ஒரு செலவுகள் தானே. என்ன செலவு? 10,000 இருக்குது, 4,000 இருக்கு, 18 3000 இல்ல. இப்ப இந்த நிலையியல் கட்டளையும் வங்கி கட்டணம் தான் இல்ல, இதெல்லாம் செலவுகள்னு சொல்லி தந்திருக்கு. அப்ப என்னது, வங்கி கணக்குல செலவு வைக்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன செய்வோம், 7ஆம் மாதம் 25ல ஒரு செலவு வச்சிருப்போம். சரியா? வங்கி தவணை எவ்வளவு? 18,000. அதே மாதிரி வங்கி கட்டணம் எவ்வளவு? 3000. இவ்வளவு தான். அப்ப இதை முடிச்சு எடுத்தோம்டா எங்களுக்கு என்னது, சீராக்கிய வங்கி மீதி வரும். சரியாக நாங்க செய்த வங்கி என்னது, வங்கி சீராக்கிய வங்கி கணக்கு வரும். சரி, நாங்க செஞ்ச சரியான வங்கி கணக்கு வரும். நாங்க செஞ்ச வங்கி கணக்குல சரியாக செய்து கொண்டதாக இருக்கும். சரியா? ரைட், அதன் அடிப்படையில நாங்க இங்க செஞ்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம், இந்த சீராக்கிய மீதியை வச்சு கொண்டு வங்கி கணக்கிணக்க கூற்று நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க செய்ய போகிறோம். இந்த இருக்கு, இதன் வங்கி கணக்கிணக்க கூற்று இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்குமெண்டா, கூடுதலா யோசிக்கிறது இல்ல. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இவ்வளவுத்தையும் போடுவீங்க. போட்டு பிள்ளைகள் நீங்க எழுத வேண்டிய முதலாவது விஷயம் என்ன, முதலாவது சீராக்கிய வங்கி கணக்கு, அதோட பிளஸ் பண்ணணும் சமர்ப்பிக்கப்படாத காசோலை, கழிக்க வேணும் வசூலிக்கப்படாத காசோலை. இவ்வளவுதான் இதுல ஃபார்மேட்டாக இருக்க போகுது. இவ்வளவுதான் இதுல ஃபார்மேட்டாக இருக்க போகுது. சரியா? ஃபார்மேட்டை முதலாவது போட்டுறோம். சீராக்கப்பட்ட வங்கி மீதி, அதோட கூட்டணும் சமர்ப்பிக்கப்படாத காசோலை, கழிக்க வேணும் என்னது, வசூலிக்கப்படாத காசோலைய. ஃபார்மேட்டை போட்டாச்சா? போட்டாச்சு. அப்ப எங்களுக்கு தெரியும், முதலாவது சீராக்கிய வங்கி மீதி நாங்க என்ன செஞ்சிட்டோம், வங்கி கணக்க சீராக்கி கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 21,000, 21,000 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அந்த 21,000 கொண்டு வந்து அப்படியே என்ன செய்வோம், இந்த கணக்குல போடுவோம். போட்டாச்சு. இப்ப நாங்க மேல பார்த்தோம் சமர்ப்பிக்கப்படாத காசோலைன்னு. சமர்ப்பிக்கப்படாத காசோலைன்னு சொல்லி நான் எதை சொல்லி தந்தேன், நாங்க சமர்ப்பிச்சு இருப்போம், நாங்க சமர்ப்பிச்சு இருப்போம், ஆனா வங்கி கூற்றுல அது இருக்காது. அப்ப நாங்க என்ன செஞ்சிருப்போம், நாங்க இங்க கொடுத்திருப்போம், இங்க கொடுத்திருப்போம், நாங்க இங்க கொடுத்திருப்போம், இங்க இருக்கும், இங்க இல்ல. எவ்வளவு? இந்த 16,000 தானே. அப்ப இந்த 16,000 என்ன, சமர்ப்பிக்கப்படாத காசோலை. வங்கி நீங்க கொடுத்துட்டீங்க, பட் அவர் வாங்கினவர் என்ன செய்யல, கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா வங்கியில சமர்ப்பிக்கல. அப்ப இந்த 16,000 சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்ன செய்யப்பட்டிருக்கணும், வங்கி கணக்கின கூற்றுல சமர்ப்பிக்கப்படாத காசோலைன்னுட்டு கூட்டுப்பட்டிருக்கணும். சமர்ப்பிக்கப்படாத காசோலை, காசோலை இலக்கம் 114. 114 செக் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இந்த இருக்கு 114. சரியா? இதுவே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வசூலிச்சதாக கருதி நீங்க பதிவு செய்திருப்பீங்க, ஆனா வங்கி என்ன செய்யல, வசூலிக்கல. அப்ப நீங்க உங்களோட பக்கத்துல உங்களோட வங்கி கணக்குல வரவுல இருக்கும், ஆனா வங்கி கூற்றுல செலவுல இருக்காது. அப்ப அது என்னது, என்னது இதுல இருக்கிற எல்லாம் இருக்குது, இந்த 14,000 மாத்திரம் இல்லை இருக்கு. அதாவது வங்கி கணக்குல நீங்க செஞ்சதுல வசூலிச்சுட்டீங்கன்னு நீங்க பதிஞ்சிருக்கீங்க, பட் இவர் வசூலிக்கல, இல்லை இவர். இந்த 14,000 58ஆம் இலக்க காசோலை இன்னும் வசூலிக்கல, இன்னும் வசூலிக்கவில்லை. என்ன செஞ்சிருக்காரு, கழிச்சிருக்காரு. படத்தை பிரக்கெட் வரணும், என்ன செய்யணும், படத்தை பிரக்கெட் போடணும், கட்டாயம் போடணும் பிரக்கெட். சரியா? படத்தை ஒரே ஒன்று வந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்னடா இது சேமா போட்டிருக்கான்னு சொல்லி மாய் உங்களுக்கு இருக்கும். சரி, இன்னும் நிறைய வந்துச்சுண்டா, 2 3 சமர்ப்பிக்கப்படாத, 2 3 வசூலிக்கப்படாது வந்துட்டா இந்த பக்கம் 15 வந்துட்டு அவரோட கூட்டின் மொத்தம் தான் இங்க வரும். இங்க 15 வந்து போட்டு அவரோட கூட்டு மொத்தம் தான் இங்க வரும். அந்த டைம்ல உங்களுக்கு விலங்கு. சரியா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? சமர்ப்பிக்கப்படாது கூட்டணும், வசூலிக்கப்படாத கழிக்கணும். ரைட்?
இதை வச்சுக்கிட்டுதான் இதுல நிறைய கதைப்பார்பிள்ளையே இதெல்லாம் நமக்கு கூடிய தேவையில்லை. இதெல்லாம் என்னத்தை வாசிச்சுட்டு நம்ம கான்செப்ட் இது அண்டு விளங்கினாச்சிருந்தேன். இப்ப இவரு கொஸ்டின் ஒன்று தந்திருக்கிறார்களே, இவரு டிரெக்டா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொஸ்டின் ஒன்று தந்திருக்கிறாரு. என்ன இருக்காரு இங்க பாருங்க. பைப்பு கதிரேசன் வணிகத்துல 2025 ஜூலை மாதத்துல வங்கி கணக்கினுடைய அனுகூலமான மீதி. அப்ப நீங்க செஞ்சிருக்கிற வங்கி கணக்கினுடைய வரவு மீதி என்னவாம், அனுகூலம்டா வரவு. இந்த வரவு மீதி எவ்வளவாம், 45,000. சரியா, இது என்ன செய்யலையாம், அவர் அனுப்பின வங்கியால் அனுப்பின வங்கி கூற்று மீதியோட என்னது சமப்படலையாம், வேறுபட்டு மீதியை காட்டிச்சான். அதுக்கான ரீசன் வந்து இங்க தந்திருக்காரு. ரீசன் தந்திருக்காரு. முதலாவது பாருங்க, வைப்பிலிடப்பட்ட பின்வரும் காசோலைகள் என்னையா, தேரா காசோலைகள். தேரா காசோலைகள்னா என்னது, தேரா காசோலைகள்னா வசூலிக்கப்படாத காசோலை என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா, அதே மாதிரி வழங்கப்பட்ட பின்வரும் காசோலைகள் வரையில வங்கியில சமர்ப்பிக்கப்படல அல்லது மாற்றப்படல, சமர்ப்பிக்கப்படல அல்லது மாற்றப்படல, மாற்றப்படாத காசோலை அல்லது சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அப்ப எங்களுக்கு தெரியும் வசூலிக்கப்படாத காசோலை என்ன செய்வோம், மைனஸ் பண்ணுவோம், வங்கி கணக்கு குற்றம். அதே மாதிரி என்னது, இந்த காசோலை சமர்ப்பிக்கப்பட்ட படாத காசோலை என்ன செய்வோம், கூட்டுவோம்னு பார்த்திருக்கோம். இது எங்களுக்கு தெரியும். ரைட், இந்த கான்செப்ட் வந்து வங்கி கணக்கிணக்க கூற்றுல செய்யறது. அதுக்கப்புறம் மூன்றாவது வந்திருக்காரு, வங்கி கூற்றில் காணப்பட்ட பின்வரும் விடயங்கள், அதாவது இது வங்கியால் அனுப்பின கூற்றுல காணப்பட்ட விஷயங்கள் எங்கட வங்கி கணக்குல இல்லையா. அப்ப நாங்க எங்களுக்கு தெரியணும், ஆல்ரெடி நாங்க பார்த்திருக்கிறோம், இந்த நிலையல் கட்டளைகள் வந்திருக்குது. சோ அதை நாங்க பதியாம விட்டுருப்போம். அப்ப நாங்க பதிஞ்சு என்ன செய்யணும், இல்லாமல் ஆக்கணும். வங்கிக்கு நேரடியாக எங்களுக்கு முதலீட்டு வருமானம் வந்து அதை கூட்டணும். வங்கியினால் அறவிடப்பட்ட கட்டணத்தை என்ன செய்யணும், நாங்க இல்லாமல் செய்யணும், கழிக்க வேணும். இவர் கேட்கிறார், முதலாவது வங்கி கணக்கை சீராக்குதல், அதாவது சீராக்கிய காசேடும் அதே மாதிரி வங்கி கணக்கிணக்க கூற்றும் கேட்கிறார். அப்ப நாங்க என்ன செய்வோம், ஒரு எக்ஸல் சீட் ஒன்று எடுத்து நான் செய்யறேன். சோ வெயிட் அ மினிட், நான் அதை அதுல விளங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். நீங்களும் குயிக்கா என்ன செய்யுங்க, அதுக்கடையில என்ன செய்வீங்க, டி ஃபார்ம் ஒன்றை போடுவீங்க. டி ஃபார்ம் ஒன்றை போடுவீங்க, என்ன செய்வீங்க, முதலாவது சீராக்கிய வங்கி கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு டி ஃபார்ம் ஒன்றை போடுவீங்க. அடுத்தது என்ன செய்வீங்க, அடுத்தது என்ன செய்வீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் ஒன்று போடுவீங்க, சீராக்கிய வங்கி மீதின்னு எழுதுவீங்க, கூட்டு வங்கி சமர்ப்பிக்கப்படாத காசோலை, அடுத்தது களி வசூலிக்கப்படாத காசோலை. இவ்வளவுதான் ஃபார்மேட். அடிச்சு போட்டு வெயிட் பண்ணுங்க, நம்ம கணக்க செய்ய போறோம். இப்ப இவர் டிரெக்டா தந்திருக்காரு. அடுத்த முறை போக்கள் என்ன செய்வாரு, அவர் வங்கி கணக்கையும் வங்கி கூற்றையும் தந்து போட்டு எங்களை ஒப்பிடுங்கன்னு சொல்லி கேட்பார். அப்ப நாங்க அதை ஒப்பிடு செய்யணும். சரியா, ரைட். Here I am taking Excel sheet first of all.
ஓகே, நான் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. தெரியுதா? எக்ஸல் ஷீட் தெரியுதா? ரைட். இதுல இப்ப எங்களுக்கு ஃபார்மேட் தெரியும். சீராக்கிய வங்கி கணக்க போடுவோம். சீராக்கிய வங்கி கணக்கோட எங்களுக்கு தெரியணும் கூட்ட வேண்டிய விடயங்கள். என்னது? மதிக்கப்படாத காசோலைகள். அடுத்து அடுத்து வசூலிக்கப்படாத காசோலைகள். இவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்போ இதுல டேட் வந்து நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். சாரி. ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஸ்கிரீன். சரியா? முதல்ல நாங்க என்ன செய்வோம்? சீராக்கிய வங்கி கணக்கு திறப்போம். சரிதானே? மீதி வந்ததை போடுவோம். அதே மாதிரி வங்கி கணக்கிடக்கு கூற்று அதுல சீராக்கிய வங்கி கணக்குன்னு சொல்லி போடுவோம். அதே மாதிரி கூட்டணும் என்னது? சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். கழிக்கோணம் கலிக்கோணம் என்ன? வசூலிக்கப்படாத காசோலை. இது எங்களுக்கு தியரி வைஸா எங்களுக்கு விஷயம் தெரியும். சோ இப்ப என்ன செய்ய போறோம்? என்ன தந்திருக்கிறானோ அதை இங்க பதிவு செய்ய போறோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் உங்களுக்கு புக் ஷோ பண்றேன். சோ புக்ல என்ன சொல்லியிருக்கிறான்? வைப்பிலிடப்பட்டது என்னது? வரையில் தேராத காசோலையா. அப்ப தேரா காசோலைன்னா என்னன்னு சொல்லி தந்திருக்கிறேன்? வசூலிக்கப்படாத காசோலையா. வசூலிக்கப்படாத காசோலை என்ன ரெண்டையும் செய்யணும்? கழிக்க வேணும். சரியா? காசோலை இலக்கம் 48. இல்லாட்டி இலக்கம் நிலம் போட தேவையில்லை. 48 எவ்வளவு? 7500.
7,500. சரியா? அதே மாதிரி சரி சரி இங்க வரும் அடுத்த காசோலை என்ன? அடுத்த காசோலை பார்த்தோம். காசோலை 94, 8,600. நாற்பத்தி 94, 8,600. சரியா? ரைட். அடுத்தது என்ன தந்திருக்கிறான்? சமர்ப்பிக்கப்படாத காசோலை. சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் கூட்டணும்னு எங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். சிம்பிள் கேள்விங்கிறதுனால பிரச்சனை இல்ல. 45. 45 எவ்வளவு? 11,400. அதுக்கப்புறம் அடுத்த காசோலை சரியா? நம்பர் 49, 8,600. ரைட். இப்ப இவ்வளவும் 15. இப்ப அடுத்தது வரும். கீழே வங்கி கூற்றில் காணப்பட்ட பின்வரும் விடயங்கள் வங்கி கணக்கில் இல்லையா? என்னது? நிலையியல் கட்டளை இணை வங்கியின் மூலம் செலுத்திய காப்புறுதி தவணை கட்டணம். அப்ப காப்புறுதி தவணை கட்டணம் 8,000 என்ன செய்யணும்? கழிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நாங்க செய்து வச்சிருக்கிற பிழையான மீதிய போடணும். எப்ப? 2025 ஜூலை மாதத்திலயா? சரியா? ஜூலை 7/1 எடுப்போமே. சரியா? 2025 7/1 45,000 இருக்கு. 6ஆம் மீதியை நாங்க போடணும். 7/1 எவ்வளோ? 45,000 ரூபாய் இருக்கு. சரியா? ரைட். ஓகே. அடுத்தது இப்ப என்ன சொல்லியிருந்தாரு? காப்புறுதி சொல்லியிருந்தாருன்னு. காப்புறுதி காப்புறுதி தவணை கட்டணம் அவர் செலுத்தியிருக்காராம். எவ்வளவு காப்புறுதி தவணை கட்டணம்? அவர் 8,000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. சரியா? ரைட். அடுத்தது வேற என்ன இருந்தது? ஓகே. வங்கிக்கு நேரடியாக செலுத்தப்பட்ட முதலீட்டு வருமானம். இப்ப நேரடியா எங்களுக்கு முதலீட்டு வருமானம் வந்திருக்கு. அப்ப நேரடி முதலீட்டு வருமானம் 4,200 எங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. முதலீட்டு வருமானம். சரியா? எவ்வளவு முதலீட்டு வருமானம்? 4,200. சரியா? ரைட். அடுத்தது கடைசியா ஒரு வங்கியில ஒரு அறவுடன் நடந்திருக்கு. என்னது? வங்கியினால் அறவிடப்பட்ட வங்கி கட்டணம் 2,500. அது ஒரு செலவு. நாங்க 17. வங்கி கட்டணம் வங்கி கட்டணம் எவ்வளவு? 2,500. இவ்வளவுதான் அவர் தந்திருக்கிற தரவு. சரியா? இவ்வளவு நான் பதிஞ்சிட்டோம்னா விளக்க முடிஞ்சு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த வங்கி
கணக்கு, அதாவது சீராக்கிய வங்கி கணக்குன்றது அடிப்படையில நாங்க இதை சீராக்குவோம். சீராக்கணும்னா என்னது, நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், பிள்ளைகள் எல்லாம் போட்டு திருத்த போறோம். திருத்தினா ஒரு மீதி ஒன்று வரும். அந்த மீதி என்ன செய்வோம், இந்த வங்கி கணக்கின கூற்றுக்கு போடுவோம். அப்ப முதல்ல போடுவோம். இதுல கூடிய தொகை இதுதானே, ஆகவே கூட்டுவோம். ரைட், ஓகே. இப்ப என்ன செய்வோம், இங்க எவ்வளவு பேலன்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அப்ப இவர்ல இருந்து கழிக்கோணம், ரெண்டு பேரையும் கூட்டி. எஸ், அப்ப எவ்வளவு, 38,700 ரூபா. இதே மீதிதான் இங்கேயும் வரும். என்ன வரவு மீதி தானே. எஸ், ஓகே. அப்ப இவர டேட் எப்படி வரும்டா, இந்த மாதத்துல 7ஆம் மாதத்துல இறுதி டேட் 7ஆம் மாதம் 31ஆம் தேதியோட முடியும். அதே மாதிரி இவரு என்னண்டு வரும், மீதி சென்றது என்று வரும். இது நான் வளமையா முடிச்ச மாதிரி தான். இவரு மீதி வந்தது என்று வரும். இவர டேட் பாத்தீங்களன்னு சொன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதியா இருக்கு. சரி 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 சரி. இது திருத்த முன்மீதி சரியா. நீங்க டேட் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இறுதியில தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. இதை நீங்க திருத்த முன்மீதின்னு எடுங்க. சரியா. திருத்த முன்மீதி டேட் எல்லாம் தேவையில்லை. இதை நீங்க திருத்துறதுக்கு தானே யூஸ் பண்றீங்க. ஸோ நோ நீட். மீசே மீவா மட்டும் போட்டீங்கன்னா சரி. சரியா. இப்ப என்ன அவ்வளவு வந்துருக்கு, 38,700. 38,700 நாங்க இங்க எடுப்போம். சரியா, 38,700 எடுப்போம். இப்போ இவோ ரெண்டு பேரையும் கூட்ட போறோம். இங்க கூட்டி போகணும். 16,100. சரியா. ரைட். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா எவ்வளவு வருது, 54,000. இப்ப இவோ ரெண்டு பேரையும் கழிக்க போடணும் என்ன. ஸோ மைனஸ் மைனஸ். ரைட். இவோ ரெண்டு பேரையும் கூட்டி நம்ம சொன்னா 20,000. இப்ப இங்க எவ்வளவு முடிக்கக்குள்ள வருது, 34,000. 34,800. இந்த 34,800க்கு என்னன்னு சொன்னா, நாங்க வங்கி கூற்றடிப்படையில தானே இந்த மீதி எடுத்திருக்கிறோம். அப்ப வேறு வங்கி கூற்றின் படி மீதி மீதி சரியா. வங்கி கூற்றின்படி மீதியாக இது இருக்கும். சரியா பிள்ளைகள். இதை நீங்க என்ன செய்யலாம், வேணும்னா இப்படி காட்டலாம். கடைசியாக இப்படி இழுத்து 2 லைன் கொடுக்கும். இதான் நீங்க சரியாக வங்கி கூற்று அடிப்படையில நீங்க செஞ்ச மீதி அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், இதை நீங்க காட்ட முடியும். சரியா பிள்ளைகள். இந்த 34,800ங்கிறதா என்னது, சரியான மீதியாக இருக்கும். வங்கி கூற்றுல என்ன மீதி வந்ததோ அந்த மீதியாக இது இருக்கும். சரியா, ஓகேவா. இதான் பிள்ளைகள் விஷயம். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. இதுல தந்திருக்கிறதுல வச்சு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, செஞ்சு முடிச்சிட்டீங்க. சரியா. என் நோட்ஸும் உங்களுக்கு நீங்க செஞ்சது சரியா பிள்ளையான்னு தெரியாது. ஏன் அவன் நீங்க வங்கி கூற்று மீதி தரல, வங்கி கூற்று மீதி தரல. தந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி மேல நாங்க பார்த்த மாதிரி ஒரு வங்கி கூற்று ஒன்று தந்திருந்தாருண்டா இந்த 23,000 வந்திருந்தா என்னது எங்களோட ஆன்சர் சரி. ஏன்
இங்க பாருங்க, அப்ப அந்த 23,000 வங்கி கூற்று வங்கி கணக்கினக கூற்று செஞ்சோன்னு எங்களுக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. எப்ப? 2025 7ஆம் மாதம் 31ஆம் தேதி. என்ன இல்ல என்ன வங்கி கூற்று மீதி அல்லது வங்கி கூற்றின்படி மீதி. சரியா? ரைட். இப்ப இங்க பாருங்க, டேட் வந்து எப்படி போட்டிருக்காரு? ஆரம்ப மீதிய போட்டிருக்காரு. சரியா நீ? ஆனா இங்க ஆரம்ப மீதி வராது. ஏன் சொல்லுங்க அப்போ? ஏனண்டா அவர் கடைசியாக முடிச்சுத்தான் 31,000 மீதி எடுத்திருக்கார். சரியா? எப்ப? 7ஆம் மாதம் 28ஆம் தேதி. சரியோ? சோ அதன் அடிப்படையில நாங்க என்ன செய்யலாது? இதை நாங்க ஆரம்ப மீதி என்று சொல்லிட்டு போட இயலாது. திருத்த முன் மீதி என்று சொல்லி போட்டுத்தான் செய்ய வேண்டியதா இருக்கு. சரிதானே? திருத்த முன் மீதி என்று போட்டுத்தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். சரியோ? ரைட். அப்ப இதுக்கு டேட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த நீங்க பதிகின்ற பதிவுக்கு மட்டும் வேணும்னா டேட் யூஸ் பண்ணலாம். சரியா? ஆனா இறுதி மீதிக்கு இந்த மீதி சேர்ந்தது மீதி வந்ததுக்கெல்லாம் இது திருத்துறது தானே. சோ அதனால அதுக்கு டேட் நீங்க போட தேவையில்லை. சரியா? ரைட். ஓகே, இதுதான் விஷயம். நாம உதாரண ரீதியாக பார்த்திருக்கிறோம். அடுத்தது இந்த செயற்பாடு 4 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக இருக்கு. செயற்பாடு 4 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வை? ஏன்னா இதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? ஒப்பிட்டு நாங்க இப்ப செய்ய போறோம். புரியுதா? ஒப்பிட்டு நாங்க செய்ய போறோம். அப்ப எகெயின் இப்ப நாங்க செய்ய போறோம். கவனிங்க பிள்ளைகள். இந்த கணக்கை செஞ்சிட்டோம்னா நாங்க என்ன செய்யலாம்? இனி இந்த மற்ற மற்ற கணக்குகளையும் இலகுவாக நாங்க செய்யலாம். பேப்பர்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்யலாம். சோ அது முடிஞ்சா எங்களுடைய 10வது அலகுக்கு நாங்க என்ன செஞ்சிடலாம்? போய்விட முடியும். சரியா? அப்ப இங்க பாருங்க, நான் இந்த 4வது செயற்பாட்டை செஞ்சு காட்டுறேன். வெயிட் a minute. நான் எக்ஸல் சீட் எடுக்கிறேன். டயர்டா இருப்பீங்களோ தெரியல. ரைட். பிள்ளைகள் சிக்கல்கள் டவுட்டுகள் இருந்தா எனக்கு என்ன செய்யணும்? இதை கேட்டுக்கொள்ளணுமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு இதுல விளங்குது. சீராக்கிய வங்கி கணக்கு முதல்ல என்ன செஞ்சிருவோம்? சீராக்கிய வங்கி கணக்கு போடுவோம். திருத்த முன் மீதி இங்க புள்ளையான மீதியை கொண்டு வந்து போடுவோம். திருத்துவம் சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு எங்களுக்கு திருத்திய சீராக்கிய மீதி வரும். சீராக்கிய மீதி என்ன செய்வோம்? கொண்டு வந்து இங்க போடுவோம். சமர்ப்பிக்கப்படாதது இருந்தா கூட்டுவோம், வசூலிக்கப்படாதது இருந்தா கழிப்போம். கழிச்சு போட்டு வர்றது வங்கி கூற்றின்படி மீதியாக இருக்க வேணும். சரிதானே? ரைட். நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். சரிதானே? அந்த விஷயங்களை வச்சு கொண்டுதான் இதை நாங்க ஒப்பீடு செய்ய போறோம். இப்ப நீங்க இங்க பார்க்கலாம்,
சரிதானே? இங்க பார்க்கலாம். இதை கொஞ்சம் நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்ப இலகுவாக ரெண்டுமே ஃபுல்லா விளங்கும். இப்ப நான் ரைட் போட்டுட்டு போறேன். இப்ப பாருங்க பிள்ளைகள், வங்கி கணக்குல வரவு பக்கம் இருக்கு, ஆனா இவர்ல இல்ல. சரியா? அப்ப நாங்க என்ன செஞ்சிருப்போம்? நாங்க வசூலிக்கப்பட்டதாக பதிஞ்சிருப்போம், ஆனா வங்கி இன்னும் வசூலிக்கல. அப்ப அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். 16,000 ஆரம்ப மீதி. எஸ், வங்கி கூற்றுலையும் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேல இருக்கிறது நீங்க செஞ்ச கணக்கு, கீழே இருக்கிறது வங்கியால் அனுப்பின ஸ்டேட்மெண்ட். வங்கி மக்கள் வங்கி வரக்கா போல கிளையால அனுப்பினது உங்களுக்கு. சரியா? ரைட். 20,000 இந்தா இருக்குது. அதே மாதிரி செலவு பக்கம் 20,000 இருக்குது. 14,000 இங்க இருக்குது. அதே மாதிரி 14,000 இங்க இருக்குது. 15,000 இங்க இருக்குது. அதே மாதிரி 15,000 இங்க இருக்குது. அதே மாதிரி 18,000 இங்க இருக்குது. அதே மாதிரி இங்க 18,000 என்ன இல்ல, இங்க இருக்கிறது 8,000. குழம்புறதா இல்ல. அப்ப நல்லா யோசிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். வங்கி கணக்குல வரவுல என்னது இருக்குது, நாங்க வசூலிச்சுட்டோம்னு சொல்லி பதிஞ்சிருக்கிறோம், ஆனா பேங்க் இன்னும் வசூலிக்கல, செலவுல இல்ல. வசூலிக்கலண்டா வசூலிக்கப்படாத காசோலை இதுல வெறும் இந்த 18,184 இலக்க காசோலை வசூலிக்கப்படாதது. வசூலிக்கப்படாத நாங்க என்ன செய்வோம்? கழிப்போம் 18,000. எஸ். அப்ப வசூலிக்கப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, காசோலை இலக்கம் எத்தனை? இலக்கம் 184, 18,000. 18,000 பெறுமதியான காசோலை. சரியா? ரைட். முதலாவது விஷயம் டன். இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப இங்க வாரம், புக்குக்கு வாரம். இப்ப புக்குக்கு வாரம். இப்ப இங்க முதல்ல இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் முடிப்போம். சரியா? இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் முடிப்போம். அப்ப இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் முடிப்போம் அப்படின்னு சொன்னா, இப்போ இங்க பாருங்க. இப்போ இதுல இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இருக்குன்னு 15. 18 இல்ல, இதுல இருக்குது, இதுல இல்ல, வசூலிக்கப்படாதுன்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, இவர்ல இந்த செலவு பக்கம் என்னது? ஒன்று இருக்கி, ஆனா இங்க வரவு பக்கம் இல்ல. அப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு? இவரு காசை பெற்றுக் கொண்டுட்டார், ஆனா நீங்க பெற்றுக்கொண்டதாக பதிவு செய்யலண்டா. இது என்ன வைப்பு? நேரடி வைப்பு. இங்க பாருங்க, அவரே சொல்லி தந்திருக்கிறாரு. 5ஆம் மாதம் 27ஆம் தேதி நேரடி வைப்பு 8,000. 5ஆம் மாதம் 27ஆம் தேதி நேரடி வைப்பு 8,000. நேரடி வைப்பு என்ன செய்யணும்? நாங்க வங்கி சீராக்கி வங்கி கணக்குல கூட்டணும். என்ன? அப்ப என்ன செய்யணும்? டேட்டை போடுவோம். 7ஆம் மாதம் எத்தனாம் தேதி? 7ஆம் மாதம் இல்ல, சாரி, 5ஆம் மாதம் 27ஆம் தேதி. அஞ்சாம் மாதம் 27ஆம் தேதி நேரடி வைப்பு எவ்வளோ? 8,000. எவ்வளோ? 8,000. சரியா? ரைட். இப்ப மற்ற பக்கத்துக்கு போறோம். மற்ற பக்கத்துக்கு போகிறோம். இப்ப பாருங்க, இந்த செலவு பக்கத்தை பார்ப்போம். நீங்க செஞ்ச செலவு பக்கம், இங்க வரவு பக்கத்தை பார்த்தா எங்களுக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை வர வேணும். ஆகவே பாருங்க, இந்த 8,500 இருக்கு, 8,500 இருக்கு. 17,500, 17,500, 9,000 இங்க இல்ல. அப்ப இந்த 9,000 நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சமர்ப்பிக்கப்பட்டதாக பதிவு செய்துட்டீங்க. ஆனா என்னது? இங்க அவரு சமர்ப்பிச்சதாக சொல்லல. என்னது? சமர்ப்பிச்சதாக சொல்லல. சமர்ப்பிச்சா என்ன செஞ்சிருப்பாரு? காசை உங்களோட வங்கி கொடுத்திருக்கும். ஆகவே நீங்க கொடுத்த நபர் என்ன செய்யல? வங்கியில போயிட்டு அந்த காசோலைய சமர்ப்பிக்கல, வாடகைக்காக கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே அந்த 9,000 என்னது வரும்? காசோலை இலக்கம் 503 9 வசூலிக்கல, சாரி சமர்ப்பிக்கல. சமர்ப்பிக்கல என்ன செய்வீங்க? கூட்டி விடுவீங்க. அப்போ 9,000. சரியா? என்ன? வாடகை 503. வாடகைன்னு போட தேவையில்ல, வாடகைன்னு போட தேவையில்ல. காசோலை
503 எவ்வளவு ரூபாய்ங்கிறத மட்டும் போட்டீங்கன்னா சரி. 9,000, 9,000 rupees. சரியா? ரைட். என்னது? சமர்ப்பிக்கப்படாத காசு. வேற எதுவும் இருக்கான்னு பாப்போமா? ரைட். வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாப்போம். 8,500 ஓகே. 17,500, 9,000 சரி. 12,000, 12,000 இருக்கு. 17,000, 17,000 இல்ல. 17,000 இங்க இருக்குது, இங்க 17,000 இல்ல. சரியா? 17,000 இல்ல. அப்ப அந்த 17,506 இலக்கம் என்னது? சமர்ப்பிக்கப்படாது. கடன் கொடுத்தோருக்கு நீங்க சமர்ப்பிச்சிருக்கிறீங்க காசு, ஆனா அவர் வங்கியில போயிட்டு சமர்ப்பிக்கல. ஆகவே என்னது? சமர்ப்பிக்கப்படாத காசோலை எவ்வளவு? 17,000. 506 இலக்கம். இப்ப காசோலை சரி, 506 இலக்கம் சமர்ப்பிக்கப்படல காசோலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 17,000. 17,000. சரியா? இவர் கழிக்க போறது தானே. சோ இவர மைனஸ் போடுவோமா? ரைட். இப்ப சரி, இப்ப சமர்ப்பிக்கப்படாது முடிச்சு. இப்ப இந்த பக்கத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நீங்க டவுட் ஆகக்கூடாது. இந்த 19,000 என்ன கேஸ் உண்டு. சரியா? வெறும் சரி, வெறும் சரி. 1,500, 17, 9, 12 முடிச்சிட்டோம். அதே மாதிரி 17 முடிச்சிட்டோம். இவர் மீதி சென்றது. இந்த 19,000 இங்க இருக்கிற 19,000 உண்டு இல்ல. இது மீதி சென்றது. நாங்க பதிவு செஞ்சதுகளை மட்டும்தான் பார்க்கணும். சரியா? இவர் வந்து கணக்கெடுக்க கூடாது. இவர் மீதி. ரைட். இவர் மீதியா வந்தது. சரியா? இவர் எங்க நாங்க எடுத்துக்கொள்வோம்டா எங்கட திருத்த முன் மீதியாக எடுத்துக்கொள்ளும் 19,000. சரியா? ரைட். அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் உண்டு இல்ல. அப்ப இங்க பாருங்க, இங்க இல்ல. ரைட். இங்க இல்ல, பட் இங்க இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன? இந்த 19,000 அடுத்தது 2,000. இந்த 19,000 என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிலையல் கட்டளை. வங்கி கடனுக்காக செலுத்திய நிலையல் கட்டளை. சோ அதுவும் நீங்க பதியல, அதுவும் ஒரு செலவூடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வங்கி கட்டணம், வங்கியில அறுவடை செஞ்சிருக்கு, அதுவும் ஒரு செலவூடு. அதையும் நீங்க என்ன செய்யல, உங்களோட வங்கி கணக்குல பதியல. அப்ப என்ன செய்வீங்க? இந்த 19,000 இந்த 2,000 என்ன செய்வீங்க? பதிவு செய்வீங்க. என்னண்டு அந்த பேரை போட்டு டேட்டை போட்டு பதிவு செஞ்சீங்கன்னா சரி. சரியா? ரைட். அப்ப பதியறதுக்கு போவீங்க. முதலாவது நிலையல் கட்டளை செலவு. வங்கி கடன். சரியா? வங்கி கடனுக்கான நிலையல் கட்டளை செலுத்திருக்கீங்க. விரிச்சா விரிஞ்சுக்கிட்டே போகும். ஷார்ட் பண்ணி போறேன். சரியா? வங்கி கட்டளை கடன். சரியா? ரைட். எவ்வளவு? 19,000. இன்னும் கொஞ்சம் சுருக்குவோம். பெருசா போகுதானே. ரைட். அடுத்தது டேட்டா போட்டுக்கொள்வோம். என்ன இந்த பதிவுகளுக்கு மாத்திரம் டேட்டை நாங்க இன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு தெளிவா கொஞ்சம் புரியும். சரியா? எத்தனாம் தேதின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 5ஆம் மாதம் 15ஆம் தேதி.
ரைட், 15ஆம் தேதி. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா வங்கி கட்டணம். வங்கி கட்டணம் வங்கி கட்டணம் வங்கி கட்டணம் டேட் பாத்தீங்கன்னு சொன்னா 5ஆம் மாதம் 30ஆம் தேதி 2000. ரைட், ஓகே, தட்ஸ் ஆல். ரைட், திருத்த முன் மீதியாக என்ன போடுவோம்னு சொன்ன நான், நீங்க செஞ்ச பிழையான மீதி தான் திருத்த முன் மீதியாக இருக்கும். அது இந்த 19,000 இருக்கும். சரியா, 19,000 தான் நீங்க பிள்ளையா செஞ்சு வச்சிருக்கிறது. அதான் திருத்த முன் மீதி. அதை வச்சுதான் நாங்க திருத்த போகிறோம். அவை இங்க 19,000. ரைட், ஓகே. இப்போ எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கணக்கிடுவோம். ரைட், இங்கே வரணும். மீதி சென்றது இவர்ல இருந்து கழிக்க போட வேணும். இவோ 2 பேரையும் கழிச்சு விட்ட சொன்னா 6,000 ரூபாய் வருது. அப்ப திருத்திய மீதி எவ்வளவு? சீராக்கிய வங்கி கணக்கு மீதி 6,000 ரூபாய். அப்ப ஈக்குவல் இந்த 6,000 ரூபாய். ரைட், இந்த 6,000 ரூபான்னு சொன்ன உடனே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இவங்களை முடிக்க போறோம். இவங்களை முடிச்சோம்னு சொன்னா இங்க பதிவெல்லாம் முடிஞ்சுது. இவ்வளவு பிளஸ் மைனஸ் பண்ணி எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன மீதி வரணும்? உங்களுக்கு வங்கி கூற்றின்படி மீதி வரணும். வங்கி கூற்றின்படி மீதி வரணும். வங்கி கூற்றின்படி மீதி எவ்வளவு? 14,000 ரூபாய். அப்ப நாங்க 14,000 வந்தாத்தான் நாங்க செஞ்ச கணக்கு சரி. இது வங்கி கணக்கு கூற்றினுடைய இறுதி மீதி. இது சரியான மீதி. இந்த கணக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களுடைய இணக்க போறோம். பாருங்க, இங்க 16,000 ரூபாய் இருக்குது. அப்ப இவ 2 பேரையும் கூட்ட போறோம். ஈக்குவல் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டோம். இப்ப இவங்க 2 பேரையும் கூட்ட போறோம். இவரை இங்கால எடுக்க போறோம். ரைட், இவரை இங்க கழிச்சு 14,000 வரும். ரைட், 14,000 வந்துட்டு. அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? கணக்கு சரியா செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இந்த 14,000 என்கிறது என்னது? நாங்க இங்க வங்கி கூற்றுல காட்டப்படுறதுன்ற மீதி. சோ இதுக்கு நாங்க இணக்கி எடுத்துட்டோம். புரிஞ்சுதா? இதுதான் பிள்ளைகள் இங்க விஷயமே. இங்க விஷயமே இதுதான். சரியா? சோ கூடியா யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. சரியா பிள்ளைகள்? கூடியா நீங்க தலையை போட்டு உடைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சோ அப்படி நீங்க யோசிக்க தேவையில்லை. சரிதானே? சோ இதுதான் மேட்டர்ங்கிறத விளங்கி இருத்தீங்கன்னா சரி. சோ 2 கணக்கு செஞ்சிருக்கிறோம். பேப்பர்ஸ்ல வந்திருக்கிற கணக்கு நாங்க செய்வோம். என்ன செய்யும்? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதுகள் விளங்கும். சரிதானே பிள்ளைகள்? இதை ஏதாவது டவுட்டுகள் பிரச்சனைகள் இருந்தா எனக்கு கேளுங்க. சோ நான் உங்களை தெளிவுபடுத்துவேன். என்ன செய்யுங்க? வீடியோ ரெக்கார்டிங்ஸை பார்த்து தெளிவுகளை பெற்றுக்கொள்ளும். Then we will meet in our next session. Thank you so much. Goodbye.